ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். எல்லாருக்கும் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஈஸியாக பேசணும், எழுதணுன்ற ஆசை இருக்குங்க. இங்கிலீஷ்ன்றது ஒரு செகண்ட் லாங்குவேஜ் தாங்க. கண்டிப்பாக நம்ம அதை லேர்ன் பண்ணிவிட்டு பேச முடியும், எழுத முடியும். நாம் எந்த ஒரு லாங்குவேஜையும் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக லேர்ன் பண்ணும்போது கண்டிப்பாக அது நமக்கு சுலபமாக தாங்க இருக்கும். இங்கிலீஷ் அப்படின்னாவே கிராமர்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். நமக்கு இங்கிலீஷை ஈஸியாக பேசவும் சென்டென்ஸ் மேக் பண்ணி எழுதவும் தெரிஞ்சால் மட்டும் போதுங்க. அதுக்கு நமக்கு சிம்பிளான கிராமர்ஸ் மட்டும் தெரிஞ்சாலே போதும். நம்மளால் கண்டிப்பாக ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். இந்த வீடியோவில் இங்கிலீஷ் லாங்குவேஜை ஈஸியாக கற்றுக்கிறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு 3 ஸ்டெப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த 3 ஸ்டெப்பை நாம் கிளியராக கற்றுக்கிட்டாவே கண்டிப்பாக நம்மளால் ஃப்ளூயண்ட்டாக பேச முடியும். நாம் புதுசாக ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 3 ஸ்டெப்ஸில் நம்ம கிளியராக இருந்தாவே நம்மளால் ஈஸியாக ஃப்ளூயண்ட்டாக பேசவும் முடியும், எழுதவும் முடியும். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் லெட்டர்ஸ், செகண்ட் ஒன் வேர்ட்ஸ் அண்ட் தேர்ட் ஒன் சென்டென்சஸ். ஃபஸ்ட்டு நம்ம எந்த ஒரு லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலும் அந்த லாங்குவேஜோட லெட்டர்ஸ் தெரிஞ்சிருக்கணும். லெட்டர்ஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம அந்த லாங்குவேஜோட வேர்ட்ஸ் கற்றுக்கணும். வேர்ட்ஸ் கற்றுக்கிட்டா தான் நம்மளால் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணி பேசவும் எழுதவும் முடியும். இங்கிலீஷ் லாங்குவேஜில் லெட்டர்ஸ் மொத்தம் 26 இருக்குது, நமக்கு எல்லாம் தெரியும். அந்த 26 ஆல்ஃபபெட்ஸையும் நாம் 2ஆக டிவைட் பண்ணுறோம். வவல்ஸ் 5 வவல்ஸ் இருக்குது, கான்சனன்ட்ஸ் ரிமைனிங் 21 கான்சனன்ட்ஸ் லெட்டர்ஸ். இப்போது வவல்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நாம் தமிழில் உயிர் எழுத்துக்கள்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதாங்க வவ்வல். நாம் உயிர் எழுத்துக்கள் இல்லாமல் நம்மளால் ஒரு வார்த்தையை உருவாக்க முடியுமா? அதே போல் தான் இங்கிலீஷில் இட் ப்ளே இம்பார்ட்டன்ட் ரோல் இன் கிரியேட்டிங் எ வேர்ட். ஒரு வார்த்தையை உருவாக்குறதுல முக்கியமாக இருக்கிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வவ்வல் தாங்க. வி கேனாட் மேக் எ கம்ப்ளீட் வேர்ட் வித்தவுட் எ வவ்வல். ஒரு வவ்வல் இல்லாமல் நம்மளால் ஒரு கம்ப்ளீட் வேர்டையே ஃபார்ம் பண்ண முடியாதுங்க. வவ்வல்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு வார்த்தைக்கு முக்கியமானதே வவ்வல் தாங்க. அந்த வவ்வல் இல்லாமல் நம்மளால் ஒரு கம்ப்ளீட்டான வேர்டை ஃபார்ம் பண்ண முடியாது. வவ்வல்கான ஒரு சில எக்ஸாம்பிள் வேர்ட்ஸ் கொடுத்துருக்கேன் பாருங்கள். செகண்ட் ஒன் கான்சனன்ட்ஸ். எ ஸ்பீச் சவுண்ட் மேட் பை கம்ப்ளீட்லி ஆர் பார்ஷியலி ஸ்டாப்பிங் த ஃப்ளோ ஆஃப் ஏர் த்ரூ த மவுத் ஆர் நோஸ். நம்ம கான்சனன்ட்ஸ் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது நம்ம வாய் வழியாவோ இல்லை மூக்கு வழியாவோ வர இந்த ஃப்ளோ ஆஃப் ஏர் ஸ்டாப் ஆகும். நம்ம கான்ஸ்டன்ட் ப்ரொனவுன்ஸ் பண்ணும்போது ஏர் லைட்டாக ஸ்டாப் ஆகுங்க. 21 கான்ஸ்டன்ட்ஸ் கொடுத்துருக்க பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்மளோட செகண்ட் ஸ்டெப்பான வேர்ட்ஸ். நாம் வேர்ட்ஸ் படிக்கும்போது வேர்டு படித்தா மீனிங் படித்தா போதும்னு நினைப்போம். இல்லைங்க, ஒரு வேர்டை நாம் புதுசாக படிக்கிறோம்னா அந்த வேர்ட் கூட 3 முக்கியமான விஷயத்தையும் சேர்த்து படிக்கணுங்க. என்னன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் ஒன் மீனிங்ஸ் படிக்கணும், அந்த வேர்டோட மீனிங் படிக்கணும். செகண்ட் ஒன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த வேர்டை எப்படி கரெக்டாக உச்சரிக்கிறதுன்னு ப்ரொனன்சியேஷன் படிக்கணும். தேர்ட் ஒன் அந்த வேர்டோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். கீழே நான் 3 எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். ரைட், ரீட், ப்ளே. இப்போது இந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் உங்களுக்கு தெரியும். ரைட்னா எழுது, ரீட்னா வாசி, ப்ளேனா விளையாடு. இப்போது இந்த வேர்ட்ஸோட மீனிங்ஸ் தெரியும், அதோட ப்ரொனன்சியேஷன் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தேர்ட் ஒன் என்ன? பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். அந்த வேர்டோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆக்ஷன் வேர்ட்ஸ், அதனால் இதெல்லாம் வேர்ப்னு சொல்லுவோம். அப்போது இந்த 3ஐயும், ஒரு வேர்டோட மீனிங், ப்ரொனன்சியேஷன், அந்த வேர்டோட பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் என்ன, இதை 3ஐயும் நாம் சேர்த்து படித்தோம்னா நம்மளால் தேர்டு ஸ்டெப்பான சென்டென்சஸ்குள்ளே ஈஸியாக போக முடியும். பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் மொத்தம் 8 இருக்குது. என்னென்னு சொல்லிட்டு சொல்கிறேன். நவுன், ப்ரொனவுன், வேர்ப், அட்வர்ப், அட்ஜெக்டிவ், ப்ரிப்போசிஷன், கன்ஜங்ஷன் அண்ட் இன்டர்ஜெக்ஷன். இது 8 தாங்க பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச். இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் 1 by 1 உங்களுக்கு நான் வரக்கூடிய வீடியோஸில் போடுறேன். நாம் ஈஸியான மெத்தடில் கிராமர் லேர்ன் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்மளால் சென்டென்சஸையும்
ஈஸியா கத்துக்க முடியும். கத்துக்கிட்டு பேசவும் முடியும், எழுதவும் முடியும். பிலீவ் இன் யுவர் செல்ஃப். ஸோ கான்ஃபிடென்ட்டா எல்லாரும் ரெகுலரா என்னோட வீடியோவ பாருங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட் பண்ணலாம். என்னோட வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும், கிராமர் டீச் பண்ணணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். பை பாய்.